வெல்கம் டு ஷைன் வித் பூஜா சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்பான சிக்கன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே சூப்பர்பாக இருக்க போது, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ கூடவே நம்ம பார்க்கும்போது நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த பச்சை மிளகாவோட கலர் வந்து நல்லா டர்ன் ஆகணும் ஒயிட்டாக. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பட்டை லவங்கம் மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்க விட்டுட்டு அது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் புதினாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டேஜில் வந்து வெறும் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஜூஸியான பிரியாணி வந்து கிடைக்கும். ஸோ வந்து நான் 3 தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா கட் பண்ண தக்காளி. ஸோ இப்போ இது நல்லா வதங்கினோன்னே இது கூடவே நறுக்கிய தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து ஒரு நல்ல சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது. ஸோ இப்போ அடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு அரை பாக்கெட் தயிர் இதில் நல்லா ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க வந்து சிக்கன் வந்து நல்லா தண்ணி வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 1க்கு 1 1/4 அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஜென்டிலாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து தண்ணி ஊத்தி கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப ஜென்டிலா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த லெமன் ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜூஸியான ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து தம் போட்டு குக் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு தவா வச்சு, அது மேல வந்து நம்ம அந்த ரைஸ் வச்சுட்டு, மேல வந்து மூடி போட்டு டைட்டா மூடியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம தம் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாரி ஜூஸியான பிரியாணி வந்து ரெடி ஆயிருக்கு. பாருங்க பார்க்கவே செம்ம யம்மியா இருக்கு. ஸோ நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இது வந்து என்னோட தம்பிக்காக மேக் பண்ணது. அண்ட் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பரான யம்மியான பிரியாணி வந்து ரெடி. ஸோ இந்த வீடியோவ வந்து நீங்க பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு சூப்பர்பான வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். அன்டில் தட் பை பாய்.